அதிர்வுறும் சுழல்வில் நிறை, அதாவது ஸ்ப்ரிங் மாஸ் அமைப்பில் ஒரு சுழல்வில் இருக்குல்ல, அது வந்து என்னன்னா மணல் நிரப்பப்பட்ட பெட்டியில் இணைக்கப்பட்டுள்ள கொடுத்துருக்காங்க. பெட்டி அதிர்வுறும் போது பெட்டியிலிருந்து மணல் செங்குத்தாக மெதுவாக கசிகிறது. இதனால் இந்த அமைப்பின் சராசரி அதிர்வெண், அதாவது ஆவரேஜ் ஃப்ரீக்வன்சி மற்றும் சராசரி வீச்சு, அதாவது ஆவரேஜ் ஆம்பிளிடியூட் ஆகியவை காலப்போக்கில் மாறுகின்றன. இந்த மாற்றங்களை எந்த வரைபடம் சரியாக சித்தரிக்கிறது கொடுத்துருக்காங்க. இந்த 4 வரைபடத்தை எது நம்ம கண்டுபிடிக்கணும். நீட் 2025 கேட்கப்பட்ட வினா. இதற்கான தீர்வினை காண இருக்கிறோம். அதிர்வெண்ணை பொறுத்த வரைக்கும் ஒரு சுழல் நிறை அமைப்பின் அதிர்வெண்ணுக்கான சூத்திரம் வந்து ஒமேகா, அதாவது கோண அதிர்வெண் ஒமேகா ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் கே பை எம். கேங்கிறது வந்து சுழல் மாறிலி, எம்ங்கிறது வந்து நிறை. மணல் கசிவல் பெட்டியின் மொத்த நிறை வந்து குறையும். சுழல் மாறிலிக்கே மாறாமல் இருக்கிறதுனால நிறை குறையும் போது என்ன பண்ணும், அதிர்வெண் வந்து அதிகரிக்கும். ஓகேவா? உங்களுக்கு இந்த சூத்திரம் தெரியும். வீச்சு பொறுத்த வரைக்கும் மணல் வெளியேறுவதால் ஆற்றல் இழப்பு ஏற்படுகிறது, அதாவது டேம்பிங் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க அதை. எனவே காலப்போக்கில் அமைப்பின் சராசரி வீச்சு என்ன ஆயிரும், குறையும். அதிலிருந்து முடிவு என்னது, காலப்போக்கில் அதிர்வெண் அதிகரிக்கிறது மற்றும் வீச்சு குறைகிறது. அப்போ இதிலிருந்து இதை கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது எந்த வரைபடம் சரி வரைபடமா இருக்கும்னா ஆப்ஷன் டி. இது வந்து அதிர்வெண் அதிகரிக்கிறதை காட்டுது. ஓகேவா? அந்த இது வந்து வீச்சு குறைவதை காட்டுகிறது. அப்போ ஆப்ஷன் டி இதில் உள்ள வரைபடம் தான் சரியான விடை. நன்றி.